ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபோன் வந்து ஜஸ்ட் ஆஃபில் இருக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா, அழகழகான எல்இடியை வந்து பிரைட்னஸை வந்து எப்படி வந்து இந்த மாதிரி கொண்டு வருது அப்படின்ற பற்றி நீ பார்க்க போகிறோம். நம்ம ஃபோன் வந்து ஆஃபில் இருக்க டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம டிஸ்பிளே வந்து ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அழகாக வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் எல்இடியை வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்ற பற்றி நீ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நோட்டிஃபை பிளடி அப்படின்ற இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணது ஓப்பன் கொடுத்துங்க. ஜஸ்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து ஒரு 1 minute 2 minutes கிட்ட ஆகும். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குரிய பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனபிள் பண்ணிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கொடுக்குற ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது கொடுக்குற ஆப்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து பர்மிஷன்ஸ் வந்து எனபிள் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது பர்மிஷன் வந்து கொடுத்துருங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு பர்மிஷன் வந்து நம்ம கொடுக்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அந்த ஆப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பர்மிஷன்ஸ் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் போயிருங்க. நெக்ஸ்ட் போய்ட்டு டிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இதுக்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக வந்து எனபிள் பண்ணிங்க. இப்போ ஜஸ்ட்டு வந்து நான் வந்துட்டு நோட்டிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பேவாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அதுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்க இது பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டத்தோட அப்ளிகேஷன்ஸில் வந்து எதுக்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ வந்து நான் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்க இது 4 மட்டும் காமிக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்இடி டைமிங் வந்து எத்தனை செகண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றத கேட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளிங்க் இன்டர்வல், அதாவது பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு ஒன்றா வந்துட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் வந்து எப்படி வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணி வச்சுருந்தா கூட சப்போஸ் ஒரு மெசேஜோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் காமிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமேஷனில் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிள்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனுக்கு வந்துட்டு எல்இடி ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து எல்இடி ஸ்னாப்பில் வந்து நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இதில் வேணும் என்ன அப்படின்றத வச்சு நம்ம அது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு சிம்பிள்ஸில் மட்டுமே இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ இது வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷனுக்கு வந்துட்டு நம்ம 1 by 1 வந்து நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் ஸ்னாப் வந்துட்டு எந்த ஆப்ஷன் வேணும், இப்போ ஹார்ட் சிம்பிளில் வேணும் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் சிம்பிளில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சர்க்கிளில் வேணும் அப்படின்னா சர்க்கிள் கொடுத்துக்கலாம். இல்லை வந்து ஹார்ட் அவுட்லெட்டில் வேணும் அப்படின்னா ஹார்ட்டோட அவுட்லெட்டில் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எல்இடி ஸ்னாப்பை வந்து செட் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.